மயிலாடுதுறை மாவட்டத்தில் 98,000 ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் மாவட்டம் முழுவதும் 140 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சாக்குப்பைகள் பற்றாக்குறை காரணமாக நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் இருந்து சணல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டு அவை மயிலாடுதுறை மற்றும் மாணிக்கப்பங்கு, எருக்கூர் ஆகிய இடங்களில் உள்ள கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் தற்போது 5 லட்சம் சாக்குப்பைகள் தேவைப்படும் நிலையில் 2 லட்சம் சாக்குப்பைகள் மட்டுமே இருப்பில் உள்ளதாக நெல் கொள்முதல் நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சாக்குப்பைகள் பற்றாக்குறை காரணமாக நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ளன. உடனடியாக சாக்குப்பைகள் கொண்டுவரப்பட்டு அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் சீராக விநியோகம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.